கேப்டன் கேட்டப்பா இது மட்டும்தான் ஹலோ அயனாஞ்சுமே இருக்கணும்ல உங்களுக்கு உப்பு இருந்தா தானே சாப்பாடு நல்லா இருக்கும் சொல்றீங்க. அதனால தனுசார் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம். ரசிகர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் இல்ல அவங்களுக்கே ஏமாற்றம்னு சொல்லுவாரு. அப்ப பாக்கி உள்ள ஆள் எப்படி பார்க்க முடியும்? ஃபேமிலி எல்லாம் எப்படி பார்க்க முடியும்? முடியாது சார். என்ன பண்ணி அதான் சொல்றேன். வெள்ளக்காரங்களா ஒரே பல்று சார். ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர வெள்ளக்காரனை கொண்டுகிட்டே இருக்கிறாரு தனுஷ். இப்ப என்ன இன்னொன்னு சொல்றேன், அவங்க இதுல ரெக்கார்டிங் ஆகிக்காதான் இருக்கும். டைரக்டருக்கும் வெள்ளக்காரனுக்கு ஏதோ ஒரு பகை இருக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளக்காரனால டைரக்டர் ஃபேமிலி ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு குடும்பம்லாம் இருக்கக்கூடாதுங்க. அது எவங்களுடைய காசு, அது பணத்தை போட்டு நீ எடுக்கணும் படத்தை. எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவரு என்ன சொல்றீங்க, தனுஷுடைய பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி, சத்யஜோதி பிலிம்ஸ் என்ன சொல்றீங்க. அப்ப இவங்களா கிடைச்சாங்க உனக்கு உன் ஃபேமிலி சென்டிமெண்ட்டை கொண்டு வரதுக்கு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காரு சார். ஒரு முழு சைக்கோ ஆயிட்டாப்ல அந்த படம். டேரக்டர் சொல்லுவாங்க அவங்க நான் ரெண்டுமே நான் பார்க்கல சொன்னாங்க, நான் பார்க்கல. இப்ப நம்ம அந்த படத்து என்ன ஒரு 10% பார்த்துருப்பாங்க. இதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு 90% பார்க்க ஆசைப்படுவாங்க. ஆர்டிஸ்ட் வேல்யூ புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நான் வந்தேன். இல்லைன்னா சின்ன படத்துல நான் வரமாட்டேன். சின்ன படத்துல நீ பார்த்துருக்க மாட்டேங்க. ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய கம்பெனி, அப்போ ஒரு வித்தியாசமா இருக்குன்னு நம்ம தேடி வரோம். இந்த மாதிரி படங்கள் வந்து ஓடினா தானங்க சினிமா தியேட்டர் நல்லா இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க, ரசிகர் சந்தை. இல்லைன்னா தியேட்டர் எல்லாம் எடுத்து கல்யாணம் படம் கட்டிட்டு இருக்காங்களே. அப்ப இதுவும் முக்கியம் இருந்தா என்ன பண்றது? ரசிகருக்கு படம் தியேட்டருக்கு வரமாட்டாங்க, தியேட்டரை எடுத்து கல்யாண மண்டபம் ஆக்குவாங்க. அந்த ஒரு வருத்தத்துலதான் நம்ம பேசுறோம். எல்லாமே உங்களுக்கு இருந்து டேட்டு கொடுக்குறாரு பெரிய ஹீரோ, எத்தனை கோடி வாங்கணும் ப்ரொடியூசருக்கு. அப்போ ஒரு நல்ல ஒரு கான்செப்டை நீங்க ரெடி பண்ணிருக்கலாங்க. நீங்களே சொல்ற சார், டைரக்டர்லாம் இந்தியா விட்டே வெளிநாடுக்கு அனுப்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா கடல்ல கல்லை கட்டி இறக்கிடணும் சார். அந்த அளவு வெறியாகும். அப்போ நீங்கள இருந்து கிளைமேக்ஸ் வேற ஐயோ உட்கார முடியல. இன்னுமே இல்லை சார். ஹீரோ கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. ஜிவி மியூசிக் நல்லா இருக்குது, கேமரா எல்லாமே நல்லா தான். கதை இல்லையா என்ன? அந்த கதை வந்து ஓப்பனிங்ல இருந்து வெள்ளக்காரரை சுட்டுக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் தான் பார்க்கணும்? நானும் கண்ணுக்கு தூக்கம் வருது அப்படி முடிக்கிறேன், தூக்கம் வருது முடிக்கிறேன். டிவி பார்ப்போம். அந்த லோக்கல் சேனல்ல படம் போடுவாங்க சார். இது பொம்மை நாயகி, அதெல்லாம் வந்து அப்படி தூக்கம் வரும். அந்த ஸ்கிரீன் பிள்ளையே பார்க்க தோணுது. விடியால் 5 மணி தான் நான் படுத்தேன். இதுதாங்க உண்மையான ஒரு படம் நான் சொல்றது. புரியுதா சார் நான் சொல்றது? இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கன்னு சின்ன பட்ஜெட் தான், அதுதான் நிறைய சொல்லலாம். அப்போ இவ்வளவு பட்ஜெட்டு நைட்டு ஃபுல்லா தூங்கி 7 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா 4 இட்லியை சாப்பிட்டு வந்து உட்காரும் போது எப்படி இருக்கணும்? இண்டோலுக்கு அப்புறம் கண்ண சொக்குது, இண்டோலுக்கு அப்புறமும் கண்ண சொக்குது. அப்ப